நம்ம பேச்சு அவர் என்ன கேட்க போகிறாரு. கலையரசன் அப்படிங்கிற பேருக்கு வந்து இப்போ ஆன்மீகத்தில்ங்கிறது பல கோடி பேர் இருக்காங்க. கலையரசன் நான் வந்து ஒரு 3 நம்பர் கேட்குறது, இப்போ வீட்டுக்குள்ளே கோயில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா அந்த பையனும் தேனி மாவட்டம் தான். ஆனால் எனக்கு காட்சி கொடுத்தது உறவுகளை இழந்தவன் சுடுகாட்டில் எரிமேடையில் இருப்பான். அந்த எரிஞ்ச சாம்பலை தான் நான் கடவுள். அதில் எல்லாம் எந்த தேவையும் இல்லாமல் அவர் பாட்டு போவார். அம்மாவாது அப்பாவாது எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டே இருப்பார். சின்ன பையனாக இருந்து இந்த அளவுக்கு ஃபெமிலியராக ஆகியிருக்கார் அப்படின்னா ராகு விளம்பரப்படுத்தும். அப்போ இவருக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து அந்த ராகுங்கிறது வேகம், அப்போ கொடுத்ததை பூரா பிடுங்கும். அகோரிங்கிறதே தவறான விஷயம். அவர் பண்ண விஷயம் அகோரியே கிடையாது. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கீங்க, ஒரு ஜோதிட கலையில் ஒரு முன்மாதிரியான திகழ்ந்து வரீங்க. சமீப காலமாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிறது வந்து இப்போ கலையரசன் ஒரு பையன் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கலைத்துறையில் ஒரு சாதாரண ஒரு பையனாக இருந்தார். இப்போ வந்து அகோரியாகி ஆன்மீகத்தில் வந்து அருள்வாக்கு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருந்தார். இல்லற வாழ்க்கையிலே இருந்தார். இப்போ சமீப காலமாக அவருக்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரோட பேர் சொன்னாலே அவரை பற்றின ஒரு ஜாதகத்தை புட்டு வச்சுருவீங்க. ஸோ இவரை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆன்மீகத்தில்ங்கிறது பல கோடி பேர் இருக்காங்க. இப்போ கலையரசன் நான் வந்து ஒரு 3 நம்பர் கேட்குறது, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பெயர் சொன்னால் அதுக்கு ஒரு லக்கணம் போட்டு பார்க்குறது. இப்போ திடீர்னு என் வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கேன், எனக்கு வந்து எதுவுமே தெரில அப்படின்னா நிமித்த பிரசன்னம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற சாட்டுக்கு போடுவேன். அது ஒரு லக்கணம் விடும், அதை வச்சு ஒரு பலன் சொல்லுவேன். அப்போது இப்படி வந்து எடுக்கும்போது இப்போ ஒரு பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சம் இயக்காமல் யாரும் இப்போ நீ வந்து என்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு தெரியும். நான் எங்கேயோ பிறந்தேன், நீ எங்கேயோ பிறந்த. அப்போது எத்தனையோ லட்சம் சேனல்கள் இருந்தும் என்னுடைய பதிவு சில சேனல்கள் இருக்கும். அப்போ நான் பிறந்த ஊரில் இப்போ எல்லார் வீட்லேயுமே சாமியாடுறவங்க எடுப்பாங்க. நீ வந்து உன் குடும்பத்தை எடுத்துக்கிட்டினாலே உன் வீட்லேயும் அப்பா வழியில் அம்மா வழியில் எடுத்துட்டிங்கன்னா யாராவது ஒருத்தங்க ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு வழியில் திறன்பட செயல்பட்டவங்க இருப்பாங்க. இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு தாத்தா சாமியாடினார்னா நான் சின்ன வயசுலேருந்து சாமியாடுற பையன். இப்போ வீட்டுக்குள்ளே கோயில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா அந்த பையனும் தேனி மாவட்டம் தான். ஆனால் எனக்கு காட்சி கொடுத்தது தேனி மாவட்டத்தில் இருக்கிற வீரபாண்டி கௌமாரியம்மன் சிலை வச்சுருக்கேன். ஒரே ஒரு தடவை குடும்பத்தோடு கோயிலுக்கு போனோம். ஓகே, ஒரே ஒரு தடவை தான். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் முத்தாரம்மன் அப்படிங்கிற சாமிக்கு இது பரம்பரையாக அம்மன் கொண்டாடியார் பரம்பரை என்று, அதாவது அந்த அம்மனுக்கு சேவை செய்கிறது தான் எங்களுடைய குடும்ப தொண்டு. அதனால தான் அந்த கோயில் அத்தனை கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது எல்லாமே. அப்போது இந்த மாதிரி விபூதி போட்டால் சரியாகிறது எல்லாமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவர்களுடைய குலதெய்வம் அனுசரணை இல்லாமல் யாருக்கும் உன்னுடைய குலதெய்வத்தின் அனுசரணை இருந்தால் தான் இங்கே வர முடியும். இப்போ அகோரி அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவனை தேடி தவம் இருக்கிறது. ஓகேவா? அகோரி அவங்க துறவி அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு இந்த பிறவியில் குடும்பம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், உற்றார் வேண்டாம், உறவினர் வேண்டாம், எல்லாத்தையும் திறந்துட்டு எனக்கு வாழ்க்கையில் இந்த உடலுக்கான எந்த தேவையும் எனக்கு வேண்டான்னு காவி அணிகிறது. காவிங்கிறது கேது வந்து பற்றற்ற நிலை. ஜாதகத்தில் கேது பற்றற்ற நிலை. கேது தான் ஆன்மீகத்தின் உச்சம். ஆனால் எந்த கடவுள் சிவன் வந்து யாருக்கு கொடுத்துருக்காருன்னா தன் உடலில் சக்திக்கு பாதியை கொடுத்துருக்காரு. எல்லா இறைவனுக்கும் குடும்பம் இருக்கும். அதனால தான் குடும்பம் ஒரு கோவில், இல்லறமே நல்லறம், சிறந்த குடும்பம் பல்கலைக்கழகம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படி சொல்லுவாங்க. அப்பா அம்மாங்கிறது சாமின்னு சொல்லிட்டு, அப்போ நீ இறைவனை பிரிஞ்சு போகிறது எங்கே போவோம் அப்படின்னா, உறவே கடவுள், உணவே மருந்து. இப்போ இந்த உணவு இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. உறவுகள் இல்லைன்னா, இப்போ ஒரு ஆலமரம் இருக்குன்னா ஆணி வேர் இல்லைன்னா மரம் காஞ்சிரும், சுற்றி இருக்கிற விழுதுகள் இல்லைன்னா மரம் சாஞ்சிரும். அப்போது உறவுகள் வந்து கை கொடுக்கும் அப்படிமா. உறவுகள் கை கொடுக்கும், இணைந்த, அதாவது ஒரு துன்பத்தில் கை கொடுத்து காப்பாற்றும். அப்போ உறவுகளற்ற வாழ்க்கை, உறவுகளை இழந்தவன் ஒரு கட்டி விறகில் வெந்து கொண்டிருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? உறவுகளை இழந்தவன் சுடுகாட்டில் எரிமேடையில் இருப்பான். அந்த எரிஞ்ச சாம்பலை தான் சிவன் பூசுறாரு, அவர் சுடுகாட்டில் இருக்கார். அப்போ சிவன்கிற உடல் வந்து சந்திரனால் உருவாக்கப்பட்ட உடல் அந்த மயானத்தில் அழியும்.
சிவம் ஒருபொழுதும் அழியாது அப்படிங்கிறது தான் சுடுகாட்டில் சிவபெருமானை வச்சுருக்கு. அந்த சாம்பலை பூரா மேனியில் பூசுறதுக்கு காரணம் அந்த உடல் அழிஞ்சு அதனுடைய உயிர் இந்த சாம்பல் மாறாது. அப்போ அந்த உயிர் என்னைக்கும் அழியாதுங்கிறதுக்கு தான் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று போகிறவங்க தான் ஆசை, அன்பு, நேசம், கருணை எல்லாத்தையும் திறந்து எந்த தேவையும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லைங்கிறவங்க தான் அகோரி. அப்போது அவர் அகோரிங்கும் போதே அதிலே ஒரு தவறான ஒரு கருத்து. மனைவியோடு அவர் வாழ்ந்தது. அகோரிகள் வந்து அதை எப்படி அதில் வந்து 3 பிரிவு 4 பிரிவு. என்னை பொறுத்த வரைக்கும் துறவி அப்படின்னாலே வந்து அன்னைக்கு வந்து குடும்பத்தோடு வாழ்ந்தவங்க அது வேறு. அகோரிங்கிறவங்க சிவனடியார்கள் அப்படின்னாலே சிவ தொண்டுக்கு போயிட்ட. அப்போது இறந்த நிலையை அடையபவர்கள் தான் அகோரி. உயிரோடு இருந்து இறந்த நிலை அப்படின்னா அதனால தான் அவங்க வந்து எந்த துணியும் உடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கேன். எந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அந்த நிர்வாண கோலம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அகோரிகள் ட்ரெண்டிங். ஒரிஜினல் அகோரிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க எந்த தேவையும் இல்லாமல் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே வேணாம் அப்படின்னு உட்கார்றவங்க. ஆசை பாசம் அப்படிங்கிற எல்லாத்தையும் துறந்தவர்கள். இந்த பாலா எடுத்த படம்லாம் பார்த்துருப்பீங்களே, நான் ஒரு ஆரியா நடித்த படம், அது பேர் என்னது, நான் கடவுள். அதில் எல்லாம் எந்த தேவையும் இல்லாமல் அவர் பாட்டு போவார். அம்மாவாது அப்பாவாது எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு கடைசியில் உயிர் மட்டும்தான் மிச்சம், உடல் அழியும் அப்படின்னா அழிச்சிடுவார். துன்பப்பட எனக்கு இந்த உயிர் வேண்டான்னா எடுத்துருவார். பார்த்துருக்கியா? அப்போது அப்பேற்பட்டவங்க தான் அகோரி. அப்போ அதை வச்சு மாந்திரீகம் அது இதுன்னு நிறைய பேசினார். கலை அரசன் அப்படிங்கிற பேருக்கு ஜாதகம் எடுத்தின்னு வச்சுக்கேன். கலை அப்படிங்கிறதுக்கு அதிபதி செவ்வாயை சொல்லுவாங்க, இன்னொன்று கேது. அப்போ செவ்வாய் கேது இணைவு இருந்தால் வித்தியாசமான கலைத்துறைகள். இப்போ கேது வந்து உங்களுக்கு ஒரு 7 வருஷம் இருக்குது அப்படின்னா கலைத்துறையில் மிகப்பெரிய உச்சத்தை கொடுத்துருக்கும். அரசன் அப்படின்னா சூரியன். பொதுவாகவே சூரியனும் கேதுவும் சேர்ந்தது அப்படின்னா ஒரு புத்தியில் இருக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்தை நம்ப மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போது சூரியனுங்கிறது ஆளுமை, கேதுவுங்கிறது ஆளுமை. அப்போது நண்பகத்தன்மை இல்லாத ஒரு நபர் அவர். அவரை வந்து இன்றைக்கி குறிப்பிடுற அத்தனை விஷயங்களும் உண்மையானதாக இருக்குமானா நீ உள்ளே பூந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதில் பாதி வந்து அவர் சித்தரித்ததாக இருக்கும். சின்ன பையனாக இருந்து இந்த அளவுக்கு ஃபெமிலியராக ஆகியிருக்கார் அப்படின்னா ராகு விளம்பரப்படுத்தும். ஏன்னா கேதுவுக்கு ஆப்போசிட்டு சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி இருளுக்கு உண்டு. எது சொன்னார், ராகு சூரியனை முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது இருளுக்கு உண்டு. அப்போது அவர் தன்னை சுற்றி அந்த காளிங்கிறது ராகு. அவர் காளியை வந்து நிர்வாணமாக பார்த்தேன்னு ஒரு இதில் பேசினேன். அப்போ காளி என்பது ராகு. அப்போ கலை அரசன்கிற இடத்துக்குள்ளே ராகு உள்ளே பூந்தாச்சு. உள்ளே ராகு பூகும்போதே உண்மையான வெளிச்சத்தை அது முழுங்கிடுச்சு. அப்போ இருட்டுக்குள்ளே அவர் போயிட்டார், அவ்வளோதான். அப்போ அவர் மாயையில் சிக்கியாச்சு. இது எல்லாத்துக்கும் பழி. அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற அளவுக்கு அவரால் பேச முடியும். இப்போ இன்றைக்கி இவ்வளோ விஷயமும் சித்தரித்து நிறைய விஷயங்கள் பேசுவார். இப்போ சின்ன பையனாக இருக்கப்போ இன்றைக்கி எல்லா பக்கமும் அந்த பையனை வந்து நிறைய திட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா சும்மா யாருமே திட்ட மாட்டாங்க. செஞ்ச தப்புக்கு வந்து ஏன்னா எத்தனையோ பேர் இதில் வந்து இவங்க குடும்பம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் வரும். 3 குழந்தைகள் வேறு அந்த பையனுக்கு. அப்போ கலை அரசன் அப்படிங்கிற பேருக்கு வந்து அந்த கேது சூரியன் சேரும்போது இன்னும் இந்த இப்போ எடுத்திருக்கிற முடிவில் நிலையாக இருப்பானா கஷ்டம். தன்னுடைய இதை எப்படி சொல்லலான்னா மண்ட சூடு. சூரியன் வந்து அதீத உச்சம். இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா தேவையில்லாமல் ஒரு டென்ஷனில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பொதுவாகவே ஆன்மீகத்தில் இருந்தால் உடம்பு ஹீட் ஆகும். அப்போது அதுக்கு தகுந்த எண்ண அலைகளை வந்து நாம் வந்து முதல்ல இப்போ நிறையா பெரிய பெரிய மகான்கிட்டெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப பொறுமையும் நிதானமும் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வயசு ஏற ஏற அவங்கக்கிட்ட பக்குவமும் அனுகூலமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இவருக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து அந்த ராகுங்கிறது வேகம். அப்போ கொடுத்ததை பூரா பிடுங்கும். எந்த அளவுக்கு உனக்கு உச்சத்தின் பேரை கொடுத்ததோ அந்தளவுக்கு கேவலப்படுத்திடுச்சில்ல. ராகு எப்போவுமே கொடுத்து பிடுங்குவார்னு சொல்லுவாங்க. இன்னும் தர மட்டத்துக்கு போய் இன்னும் அவர் நிறையா கஷ்டப்படுவார். ஏன்னா கேதுங்கிறது 7 வருஷம் அவர் புகழை கொடுத்தார். ராகுங்கிறது 18 வருஷம். இனி அதை வச்சு செய்யும். அப்போ இதுதான் நெகட்டிவ். நாம் எதை விதைக்கிறோமோ அதை இருக்கிறோம். அதாவது இப்போ எங்கள் தாத்தா பாட்டியை வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரர் தான் எங்கள் தாத்தா பாட்டி. அவர் வந்து அவங்க தாத்தா பாட்டியை பார்த்துக்கல.
அவங்க அவருக்கு அப்பா அம்மா அதை பார்த்துக்கல. இன்றைக்கி இவர் நல்லா வளர்ந்து பிள்ளைகளை வளர்த்தாரு, பிள்ளைகளுக்கு இவர் தான் கல்யாணம் பண்ணார், பிள்ளைகள் கூட தான் இருந்தது. எல்லாரும் வெளிநாட்டில் செட்டில்டு, இன்னொரு பையன் வெளியூரில் செட்டில்டு, எல்லாம் இருந்தும் இவர் அனாதை. அப்போது இவர் பார்த்துக்காம விட்டது, பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். இப்போ பூர்வீகத்தில் வாழலை, அந்த இடம் சும்மா அனாமத்தாக போயிடுச்சு. இப்போ இந்த குழந்தைகளும் தன்னுடைய வேலை நியமத்தமாக வெளியில் போகிறாங்க. நாளைக்கு அவங்க சந்ததியினரும், அதாவது வருமானத்தை தேடி ஓடுறோம் அப்படிங்கும்போது இந்த விஷயம். இப்போ கலையரசன் அப்படிங்கிற ட்ரெண்டிங் இன்றைக்கி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குதுன்னா இதில் அந்த பெண் பக்கம் ஆண் பக்கம்னு நம்ம பேச முடியாது. ஆனால் ஆன்மீகத்துக்கு தகுதியானவர்கள்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, மக்கள் தொண்டு தான் மகேசன் தொண்டு, மக்களுக்காக சேவை செய்கிறது. அப்போது அதில் நமக்கு தெரிஞ்ச நல்ல கருத்துக்கள் நம்மளை மாதிரி பல லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போது ஒருத்தருடைய கருத்தை நமக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா, ஒன்று இந்த கருத்துக்கள் வந்து எனக்கு என்னுடைய கருத்து இது அப்படின்னு நீங்கள் அதை வைக்கலாமே தவிர இன்னொருடைய கருத்தை நம்ம இடிக்க முடியாது. அப்போது அகோரிங்கிறதே தவறான விஷயம், அவர் பண்ண விஷயம் அகோரியே கிடையாது. இன்னொரு விஷயம் மாந்திரிகம் அது இதுன்னு நிறைய பேரை கெடுத்துக்கிட்டார். இனி இந்த பையன் வாழணும் அப்படின்னா அந்த சமூகத்தில் போராடணும். ஏன்னா முழுக்க முழுக்க பார்வை அனைத்தும் ஒரு கெட்ட விதமான பார்வையில் மாட்டிக்கிட்டார். இப்போ எங்கே போனாலுமே எல்லாத்துக்குமே ஒரு 4 பேர் கெட்டது இருந்தால் 4 நல்லது இருக்கும். இனி இதுக்கப்புறமாவது மாறினானா லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் கலையரசன்கிற பேருக்கு சூரியன் கேது. அப்போது அந்த வீட்டில் பொதுவாகவே சூரியன் இருக்கிற இடத்துல சனி நீச்சம், கேது வந்து எங்கே நீச்சம்னா ரிஷப வீட்டில், எது ரிஷபத்தில். அப்போது தனம் குடும்பங்கிறத இழக்க வச்சிரும். கேது 2ஆம் வீட்டில் இருந்துன்னா குடும்பத்தை இழந்துடும். இன்னொன்று ராகு கேது எங்கே வச்சோம்னா 8ஆம் வீட்டில். அப்போது இவர் மாறணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கும். எப்படி? அப்போ அவர் அதுக்கு தகுந்த கிரகம் சம்மந்தப்பட்ட அந்த கதிர்வீச்சை எடுத்து, எண்ணத்துக்கு அதிபதி சந்திரன், தன்னுடைய எண்ணத்தை மாற்றினா மட்டும்தான் இனி அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் அந்த எண்ண அலைகளை சூரியனுக்கு எதுவும் மாற்ற விடாது. நம்ம பேச்சு அவர் என்னை கேட்க போகிறாரு, நீ கேட்டேங்கிறதுனால என்னுடைய கருத்தை சொன்னேன். கலையரசன் அப்படிங்கிற பேருக்கு வந்து கேள்விக்குறி தான்.